close till I get up. Time is on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. Through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go. Through the wastelands, through the highways. Ready, guys? Along the way, melodies we haven't played. No, I don't want no rest. Echoing We can do it, Ram. to create a song. I don't wanna miss a beat. And on we'll go. Through the wastelands, through the highways, till my shadow turns to sun. என்னப்பா போடு போல We'll go. Through the wastelands, through the highways, and on we'll go. guys, come on, ready? இது போவேன்னாங்க நான் ரெடியா இல்லை அன்பார்ச்சுனேட்லி We'll grow in number, fueled by them to see the horizon, turn us to thousands. And we'll grow in number, fueled by them to see the horizon, turn us to. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். இதெல்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் தட். நம்மளுக்கு நிறையா கடமைகள் இருந்தனால சில வீடியோக்கள் நம்மளால் பண்ண முடியல. ஸோ மீண்டும் அதை அப்பப்போ சின்ன சின்ன வீடியோ நம்ம பண்ணுறதான் பிளானு. இப்போ என்ன வீடியோ வந்திருக்கு அப்படின்னா, நம்ம சர்ஃபிங் கொஞ்சம் நாளாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சர்ஃபிங்கை வந்து இது வந்து எங்களுக்கு 4வது ஸ்டேஷனு. அந்த சர்ஃபிங் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் எப்படி பண்ணுறோம். ஆமாம், என்ன பண்ணுறோம், இதான் நம்ம ட்ரெயினர். ஹை ப்ரோ. ஸோ நல்லா வந்து சூப்பராக சொல்லி தராங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கோவளமில் இருக்கும். ஸோ கோவளமில் சர்ஃப் டஃப்ன்ற இடத்துல தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது நம்மளுக்கு 4வது ஸ்டேஷனு. ஸோ இன்றைக்கி இந்த செஷன் எப்படிலாம் போகுது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக என் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. வாங்க, ஸோ உள்ளே போய் நம்ம வந்து சர்ஃபிங் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ பேசிக்கான ஸ்ட்ரெச்சஸ்லாம் இப்போ தான் முடிச்சிட்டோம். ஸோ பேசிக் ஸ்ட்ரெச்சஸ்லாம் முடிச்சுட்டு இதுக்கு சில இதெல்லாம் சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. லைக் பேடல், ஸ்டாண்டப், அதுக்கப்புறம் நம்ம நேராக பார்க்குறது, இப்படிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக குட்டியாக ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஹைட்ரேட்டடாக போகணுன்றதுனால கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸோ பண்ணதான் கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது. என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இது இருக்கு இல்லையா, இது வந்து லெக் ஸ்ட்ராப்பு. அது போர்டு கூட கட்டிடுவாங்க. பிகாஸ் போர்டுக்கும் நம்மளும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால. ஏன்னா கீழே விழுந்தீங்கன்னா போர்டு மிஸ் ஆகக்கூடாதுல்ல. ஏன்னா அதில் பின்லாம் போயிட்டு அடிபடுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இது உங்களோட எந்த லெக் ஸ்ட்ராங் ஜோன் நினைக்கிறீங்களோ அந்த லெக்கில் கட்டணும். அதை நம்ம என்னன்றதை பார்ப்போம். 2-3 செஷன் முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ நான் பேடல் பண்ணி ஆல்மோஸ்ட் நடுக்கடலில் இருக்கேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் தட் அலை ஃபார் அனதர் செஷன், அனதர் பேடல். சூப்பராக பண்ணுறாங்க. நம்மளும் கற்றுக்கிட்டு, ஆக்சுவலி 4வது சீசனு கற்றுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இது பேடல் பண்ணுறது பெரிய விஷயமாக இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபார் பெரிய அலை. எஸ், இவர் தான் நம்ம ட்ரெயினர். நீங்கள் பாருங்க ப்ரோ, கொஞ்சம் ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ரெடி ப்ரோயா? சரி சார். கைஸ் நின்ற கைஸ், வேற லெவல் கைஸ். ஏய் போடு, வேணும்னே வந்து கிராஷ் பண்ணுறாருங்க கைஸ். பார்த்துப்பீங்க, சூப்பராக நின்றுப்பேன் நான்.
ஆக்சுவலி வெரி குட் செஷன். இங்கே பாருங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் வராரு பாருங்க. குட் குட் குட். யா மேன். Your name? Koba. Koba. Yeah. Koba man. Yeah. Your name? Gopinath. Gopinath. Yeah, yeah. You are doing good, man. Thank you. You too, man. Yeah, thank you. Careful, careful. ஆக்சுவலி சூப்பராக பண்ணோம் கைஸ் இந்த அலையில். ஸோ இன்னும் ஒன் மோர் அலை பார்த்துடலாம் கைஸ். ஹே கைஸ், இவ்வளோ பெரிய அலை வந்துச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் சர்வ் பண்ணோம். இதில் எப்படி இருக்குண்ணா மைண்ட் செட்டு, நம்ம தான் அலையை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ மைண்ட் செட் இருக்குது எனக்கு. அதை விட பெரிய போது எனக்கு தெரிஞ்சில்லை. அங்கே பாருங்க, அடுத்த அளவு வருது பாருங்க. எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. But I don't know if it is covering or not. I will try after. Hey, Ali Ahmed பண்றாங்க guys. பிரபு அந்தர வா. எவ்வளவு நேரம் தாங்கறோம். ஓ. ப்ரோ போன. ஆமா ப்ரோ, போனது எப்படி ப்ரோ பண்ண? கம்மியா பண்ணீங்க. ஆனா அந்த பையன் தான் குறுக்க உள்ள போட விட்டான் ப்ரோ. ப்ரோ அவன் டார்கெட்டே நான் தான் நினைக்கிறேன். என்ன அடிக்கிறதான் பிளானு. டேய் என்ன ஏண்டா மோதுற, நீ நேரா போடா. கைஸ் பி ரெடி, நம்ம எந்திரிக்க போகிறோம் மறுபடியும் ஷாப்பிங். வேற ஒரு கைஸ் நேட்டேன். கமான் கமான். நல்ல அடி கைஸ், முதல்ல சூப்பராக அடி வாங்கினேன். முதல்ல ஸ்க்ராட்ச் நினைக்கிறேன். சமாளில் எல்லாம் பார்த்தீங்களா? வாட் ப்ரோ? சரி கைஸ், இதுதான் நம்ம போர்டு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த போர்டில் நம்ம நிறைய டைம் அம்சமாக நின்றுருக்கோம். ஃப்ரெண்டு வர அப்படி அவர் எப்படி பண்ணார்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். என்ன அலையை எப்படி பண்ணீங்க? செம்மையா இருக்கு. ரேஸ் மாடரேட்டாக இருக்கு. அதனால செம்மையாக பண்ண முடியுது. இப்போ நம்ம ப்ரோ ஆகிட்டோமா? இன்னும் கொஞ்சம் வெயில் தான் அடிக்குது. ஆமாம். சன்கிளாஸ் கேட்குறீங்களோ? சன்கிளாஸ் தான் நல்லா இருக்கு கைஸ். இவன் வந்து சன்கிளாஸ் கேட்குறான், சன்ஸ்க்ரீன் போடுறான், சீரம் போடுறான், இவ்வளவும் போடுறான். இங்கே பாருங்க கைஸ். அடுத்தால கைஸ். போர்டையே இழுத்துட்டு போகுது பாருங்களேன். ஒக்கா மக்கா பாருங்க. சின்ன பையன் குட்டி பையன்லாம் எவ்வளோ அழகாக பண்ணுறான் பாருங்க. இப்போ நம்ம கரைக்கு வந்தனால மீண்டும் அங்கே உள்ளே போகணும். அதான் போயிட்டுருக்கோம். நம்ம கூட நிறைய ஃபாரினர்ஸ்லாம் பண்ணுறாங்க கைஸ். பிகாஸ் அவங்க அந்த ஸ்போர்ட் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. நம்ம இதில் நிறைய பேர் பண்ணுற மாதிரி தெரில. அடுத்த தலையில் இன்னும் மாதம் நின்று காட்டுறேன். யா ப்ரோ, கோபிஸ் ஹப்னு இருக்கும். ஹப் ஐயா நம்ம சேனலில் பேர் கேட்டாங்க, அப்டேட் பண்ணுறோம். அடுத்த தலை வருது கைஸ். அவ்வளோ பெரிய ஆளே இல்லை, பட் அவ்வளோ எதுவுமே. ஐயா கப்பலில் ஏறுறது பெரிய மேட்டராக இருக்கு. ஓகே நம்ம வரேன் ப்ரோ. அதான் பண்ணுறேன் போ. ஐயோ ஓகே ப்ரோ. உனக்காக வருது. ஐயா சுனாமில தான் பண்ணுவேன். இவ்வளோ வாய் பேசுகிறான் கைஸ், என்ன பண்ணுறான்னு தான் தெரில. சின்னதாக இருக்கு. ஏடா அவங்களே பண்ண மாட்டாங்கடா, நீ அவ்வளோலாம் பேசாதடா. இந்த போர்ல பண்ணா நிக்க அது போற ஸ்பீடுக்கு தான் சிரமம். வீடியோ பார்த்தோம், அங்கதான் பெரிய பெரிய ஆள வரும். ஊருக்கு ஊத்துருவாங்க, அவ்வளோதான், காலி தான் காலி.
எல்லாமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் போடுவாங்க. உயிருக்கு எதனா ஆயிடுச்சு யாரிடம் கேட்காதீர்கள். அப்புறம் இப்போ நாங்களே அப்படி தான் கையெழுத்து போட்டுருப்போம் நினைக்கிறேன். பார்த்தீங்களா கைஸ், நாங்களே அப்படி தான் போட்டு வந்திருக்கோம். எஸ், ஆமாம், இவர் தான் மணி, நான் சொன்னேன் இல்லையா ட்ரைனர். சொல்லுங்கள், அவரை பற்றி சொல்லுங்கள். 7 வயசுலேருந்து பண்ணுறா அப்படியா? யாரா? உங்களை தான் சொல்கிறேன், உங்களை தான். 7 வயசுலேருந்து பண்ணுறாருங்க பாருங்க. பரவாயில்ல, சின்ன சின்ன பசங்களாம் குட்டி வயசுலேருந்து பண்ணுறாங்க. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ். உனக்கு என்ன வயசு ஆகுது தம்பி? ஏஜ் என்ன? 13. எப்படி இன்ட்ரெஸ்ட் இது? 13 வயசுல போர்டு வந்துட்டான் பாரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. என்னடா ஒரே ஏஜ் குரூப்னு தெரியாதாடா உங்களுக்கு? Waiting for the talai. Yeah bro. Hey, tell me. Kaliko bro. Yeah. Guys, வேற லெவல் நிக்கிற பாருங்க. ஐயோ, கரை வரைக்கும் வந்துட்டேன் கைஸ் நின்றுட்டு. வேற லெவலா? இங்கே ஆக்சுவலி கிட்ட இருந்தாங்க, அதனால தான் ஏதாவது விழுந்தான் நம்ம ஃப்ரெண்டு. இவங்கள மோதிடக்கூடாதுன்னு தான் அப்படியே இறங்கிட்டேன். அழியாம யாரு போயிட்டேனா? படி கடலை தாண்டி போறீங்க போலயே. அந்த வெள்ளை பில்டிங் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது இருக்க பேர். ஐயா, நீங்க மண்ணம் போட்டு இது பண்ணிட்டீங்க, அவர் திறமையை தடுத்துட்டீங்க நீங்க. அப்படியா? பாக்குறதா போகும், வண்டி போகுமா? அங்க பார்த்தா அங்க போகும் பாரு, நீ பாரு வண்டி போதா போ. அவன் மண்ணுக்கெல்லாம் ஓட்டுறாங்க. இது என்ன கத்துக்கிறானே தெரியல. அவன் கடல்ல தானே இது பண்ணுவாங்க, கரையில பண்றாங்க அவன். சார் இந்த டைம் கொஞ்சம் சொதப்பிட்டான். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கல. ஆல்சோ பேலன்ஸ் வந்து ரைட் லெஃப்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் விழுந்தேன் கைஸ். அடுத்த ரைடில் போய் பிடிச்சிடலாம். மீன் டைம் ஃப்ரெண்டு வரான், பார்க்கலாம். சூப்பராக நிற்கலாம். யா, குட். இப்போ தான் விழுந்தானே. நைஸ் அழியாம. அழியாம ஜாலியாக படுத்துருக்கீங்க, வெக்கேஷனாக வந்திருக்கீங்க. அதான் அப்படி தான் படுத்துருக்கேன். அப்படி வடிவேல் படுத்துட்டு இருப்பான், அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கான். Yeah bro, ready. Yes bro, ready bro, always ready. Okay guys, பாருங்க இன்னும். ஓகே வேணா வா. ஐயோ பெரியப்பா ஊர் கட்டி. ரெடி. வேற லெவல் நிக்கிறேன் guys. புஷ்டா. ஏய் தம்பரா. எனக்குன்னே வருவியாடா நாய கொய்யால. பாருங்க என் போட எப்படி பார்க் பண்ணியிருக்கான் பாருங்க. அவன் போட யாரா கைஸ்? நம்ம சரி பண்ணுறான் கைஸ். ஏய் இது பண்ணுறா எதுக்குடா? இங்கே பாருங்க கைஸ், போட்டு மேலே போட்டு வச்சுருக்கு பார்க் பண்ணிருக்கான் நாய். இதர்றா ஃபஸ்ட்டு. அப்படி எடுத்துட்டு போடா. வருதுடா தள்ளுறா கைஸ். சூப்பராக பண்ணிருந்தேண்ணா, செம்மையாக பண்ணிட்டு இருந்தோம். குறுக்க போட விட்டு உழச்சிட்டான். ஆனால் நம்ம 4th செஷனுக்கு எவ்வளோ பரவாயில்ல, நல்லா நிற்கிறோம்ல பேலன்ஸ் பண்ணி. எப்படி போயிட்டு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? செம்மையாக போகுது. வேவ் ஷோ செம்மையாக இருக்குது. ஆனால் கடலில் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபீல் வருதுல்ல? எனக்கு அப்படி தான் வருது. லாஸ்ட்டாக ஒரு வேவ் போனேன், அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா செம்ம வேவ். அது ஓகே பாருங்க, செம்ம போஸ்ட் பாருங்க சூப்பராக பண்ணுறாங்க. சொல்லு செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. எவ்வளோ குட்டி பசங்கள நம்ம இந்த ஏஜ்லாம் ஸ்டார்ட்டே பண்ணுறோம். அவனுக்கு சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்ட். நாங்கள் இந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ண பெருமை தான் படணும். ஏன்னா இவ்வளோ ஆழமாக இருக்குது, எப்படி ஏறுவா? என்ன எப்படி ஏறுவா நீ? எப்படி ஏறுறது? ரொம்ப ஆழமாக இருக்குது. இப்போலாம் ஏற முடியாதா?
பாருங்க அவனே ஏறிட்டானா நம்ம ஏறிக்கலாம் கைஸ். ஏய் தள்ளுறா கைஸ். அவன் போட்டு வச்சுட்டா நான் ஏறுறேன். அவனை கீழே கழட்டி விட்டுட்டு நான் ஏறிட்டேன். ஐயா சாமி பேரா சாவுக்கிறான் கைஸ். பாருங்க சூப்பரா இதெல்லாம் பண்ணுறாங்க. அது பேர் என்ன தெரியும்? அது பேர் என்னடா? பெடலிங்கா? பேடல் போட். ஐயோ ஒருத்த சாகுறான் கைஸ். எப்படி போகிறாங்க பாருங்க, 3 பேர் போகிறாங்க கைஸ். இது பேடல் போட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள் நிறைய போட் மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கு. நம்மளாம் விளாக் பண்ணுறாங்க. சும்மா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சாரி நான் வந்து ஏன் பண்ண முடியலன்ற ரீசன் நான் சொன்னேன். எதனால் அப்படின்னா லாட் ஆஃப் கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஒர்க்கும் இருந்தது, அதனால் பண்ண முடியல. ஸோ கீப் ஆன் நான் போட ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ப்ரோ போர்டு தலையை அவர் பட்டுருது. சரி சம்மாவில் அவர் வந்தார். கரெக்டாக அவருக்கு அந்த பையன் உள்ளே வந்தான். போர்டு கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து ஆர்வக்குள்ளாக தான் இருந்தான். போர்டு செம்மாடி மண்டையில் பட்டுருச்சு. அதான் பார்த்துட்ருக்காங்க. அதான் உள்ளே வராதிங்கன்னா கேட்குறானுங்களா? ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகேடா. அதான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கானுங்களா, அதனால் உள்ளே வந்து மாட்டிட்டானு. பேட் வரலாம். பார்த்தா ஓகேவா? ஓகே இல்லை? கேர்ஃபுல் மேன். ஓகே இல்லை? கேர்ஃபுல் டெட் சைட். ஓகே டேக் கேர். அவன் போர்டில் மண்டையில் அடிபட்டுருச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே அடுத்த ரைடுக்கு போவோம் கைஸ். ஏப்பா கைஸ் கமா. சூப்பராக பண்ணிட்டேன். வேறு லெவல். ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சூப்பராக வேவ் இன்னைக்கு கேட்ச் பண்ணுறதுக்கு செம்மையாக இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. எஸ். எவ்வளோ வேஸ்ட் பண்ணோம்? கிட்டத்தட்ட ஒரு 25-30 வேஸ்ட் மேலே பண்ணியிருக்கோம். அதில் எவ்வளோ விழுந்தேன், எவ்வளோ நின்னோம்? எல்லாத்துலேயும் நின்னோம். ஆமாம், அது பை மிஸ்டேக் தான். பை லெக்க முன்னாடி வைக்கிறது, பேலன்ஸ் மிஸ் ஆனது, அதெல்லாம் நம்ம நல்லாவே போச்சு. இன்னைக்கு செஷன் செம்மையாக இருந்துச்சு. யா இது வந்து 4th செஷன். ஆமாம் யா. ஸோ அதான் கைஸ் நான் முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் இன்றைக்கி முடிஞ்சுது. என் போர்டுமே எந்த இருக்குது கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸு எல்லாமே நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன், எப்படி பண்ணோம் என்ன பண்ணோன்றதை. இது எங்கே இருக்குது கரெக்டாக அப்படின்னா சர்ஃப் டப்பு கோவளம். ஸோ கைஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஹவர்ஸ் த சர்ஃபிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன்றத. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 4th செஷன் நான் இனிஷியலாகவே சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து 2 செஷனில் என்னால் நிற்கவே முடியல. 3 and 4வது செஷனில் மட்டும்தான் நிற்க முடிஞ்சுது. அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் ப்ரௌடாக தான் சொன்னாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு. இது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக அப்படி பண்ணியிருக்கோம். இது ஒரு 12 செஷன் 13 செஷன் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரோவாக நீங்கள் வந்து கடலில் வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்றாங்க. பட் பார்க்கலாம் இந்த தடவை போகுதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன். பட் பேக் டு பேக் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இத்தனை நாள் வீடியோ வராமல் இருந்திருக்கும். அதுக்கு மிகப்பெரிய சாரி. பிகாஸ் எனக்கு நிறைய டைட் ஸ்கெடியூலில் மாட்டிக்கிட்டேன், அதனால் எடுக்க முடியல. ஹோப்ஃபுல்லி நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த சர்ஃப் வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்ஃப் டப்பில் கோவளம் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் நான் லிங்க் எல்லாமே போடுறேன். இதில் 3 ஸ்லாட் இருக்குது. மார்னிங் 6, 9, 10. ஸோ இந்த மாதிரி ஸ்லாட்ஸில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். பெருகட்டு என்ன ப்ரைஸு என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ லைக் பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத. அன்டில் தென் நான் உங்களுக்கு கோபிநாத் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை பாய்.